நண்பர்களே, இப்போ நம்ம ஹோச்சிமின் சிட்டிலேருந்து தலாத் என்ற மலைப்பிரதேசத்துக்கு போகிறோம். இது கிட்டத்தட்ட நம்ம இதுலேருந்து 325 கிலோமீட்டர் ஆகுது. இதுதான் நான் தங்கியிருந்த ஹாஸ்டல். இந்த ஹாஸ்டல் ஜான் ஹோட்டல் கஃபே அண்ட் பியர் எல்லா வசதியும் உள்ளது. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 325 ரூபா ஆகும். மிக இந்த இதுலேயும் பார்த்திங்கனாக்கா சுற்றிலும் மலைகள், நடுவில் வீடு மற்றும் அனைத்து அந்த இயற்கை சூழ்நிலையை நீங்களே பார்க்கலாம். அந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான இடம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஹோச்சிமின் சிட்டிலேருந்து இங்கே வரத்துக்கு பஸ்ஸில் வரத்துக்கு 5.5 மணி நேரம் ஆகும். பஸ்ஸில் வர வழியெல்லாம் நல்லா இயற்கை சீன் நல்லா அற்புதமாக இருக்கும். நமக்கு பயண களைப்பே தெரியாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ரூம் புக் பண்ணி இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோன்னாங்க அவங்களே அந்த பஞ்சாயத்து யூனியன் அவங்களே பஸ்ஸில் நீங்கள் எந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்களோ அங்கே கொண்டு விட்டுறாங்க இலவசமாக. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம இது வரைக்கும் எந்த ஊருமே அதை பார்க்காதது. தலாத்து பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா அங்கேருந்து வேன் பிடிச்சி அந்த வேன்லேயே கொண்டு நம்மளை இங்கே விட்டுறாங்க. எந்த ரூமில் தங்கியிருக்கோமோ அங்கே. அந்த மாதிரி இங்கே பழங்கள் பார்த்திங்கன்னா பழங்கள் மலைப்பிரதேசம் இருக்கிறதால பழங்கள்லாம் விலை ரொம்ப கம்மி. பாருங்கள், ரம்புஸ்தான் அந்த இது என்னென்னமோ பழம் பேரெலாம் இருக்குது. நம்ம ஊரில் இல்லாத பழமும் இருக்குது, நம்ம ஊரில் இருக்கிற பழமும் இருக்குது. பழங்களெல்லாம் விலை மிகவும் கம்மியாக தான் இருக்குது. இது நான் எது சொன்னால் இது கிட்டத்தட்ட கடல் மலைப்பிரதேசன்றது கடல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 4900 அடி ஹைட்டு மேலே இருக்குது. இது நம்ம இங்கே சாப்பாடை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெஜிடேரியனும் கிடைக்குது, நான் வெஜிடேரியனும் இருக்குது. அந்த மாதிரி பார்க்குறச்ச பார்த்திங்கன்னா சிக்கனு, மட்டன், பீஃபு எல்லாமே இங்கே கிடைக்குது. முக்கியமாக அதிகபட்சம் பன்னிக்கறி சாப்பிட்றாங்க. பன்னிக்கறி நம்ம ஊரில் சிக்கன் 65 கபாப் போடுவாங்களே அந்த மாதிரி இவங்க பன்னி காலில் சிக்கன் மாதிரியே கவாப்பு ஃப்ரை போடுறாங்க பாருங்கள். நல்லா வெள்ளை பன்றி தான், வெள்ளை பன்றி அதை கடை போடுறாங்க. இங்கே இடம்லாம் பார்க்குறதெல்லாம் மெயினாக பஸ்ஸு ரேராக ஓடுது. அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மளுடைய இடங்கள்லாம் கொஞ்சம் சில இடங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும், சில பக்கத்தில் இருக்கும். இங்கே நமக்கு மெயின் கிராப் தான். ஸோ ஃபேமிலியோடு வந்ததுன்னா கிராப் டாக்ஸி எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா அந்த கிராப் விட்டாங்க நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட ஒரு டிஸ்டன்ஸை பொறுத்து அதிகபட்சம் 100 ரூபா இல்லைன்னா 60 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி தான் ஆகும். எந்த மொழி பிரச்சனையே கிடையாது. நம்ம அந்த கிராப்பு ஆப்பை இறக்கி வச்சுக்கிட்டோம்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இருக்கிற இடத்த சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்த கொஞ்சம் நேரம் வந்துடுவாங்க. எந்த விதமான கரைச்சல்லாம் நம்ம ஊர் ஆட்டோக்காரவங்க மாதிரி உள்ள கரைச்சல் கிடையாது. அந்த ஆப்பில் என்ன காசு வருதோ அந்த காசை வாங்கிக்குவாங்க. மிக அற்புதமாக அந்த இதை நல்லா பண்ணியிருக்காங்க. மக்கள் நம்மள கிராப்பில் நம்பி போகலாம். அந்த மாதிரி ஒரு சாப்பாடு எல்லாம் நம்ம ஊர் சாப்பாடு எல்லாமே கிடைக்கிது. ஆனால் இது ஸ்டிக்கி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் ஒரு குழஞ்ச மாதிரி இருக்கும். அதுலேயே நம்ம ஊர் இது மாதிரி இந்த புளிசோறு, தேங்காய் சோறு அந்த மாதிரி செய்கிறதால இங்கே பல்வேறு அந்த ஸ்டிக்கி ரைஸ் மூலம் பல்வேறு சொல்கிறாங்க. அதுக்கு தொட்டுக்கு வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் அது வச்சுருக்காங்க. நம்ம வாங்கிக்கலாம். இங்கே நிறைய இடம் நம்ம பார்க்க வேண்டிய நிறைய இடம் இருக்குது. கிரேசி ஹவுஸு, பகோடா, சுவான்ஹாங் லேக்கு, தலாத்து நைட் மார்க்கெட்டு, ஃப்ளவர் கார்டனு, எலிஃபென்ட் பார்க்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இடங்களாக நம்ம இங்கே நம்ம 5 நாள் தங்குறோம். ஒவ்வொரு இடமா சுற்றி பார்க்குறோம். அதெல்லாம் மிக விரைவில் அடுத்த வெளியீடு பெண் புத்தர் சிலை அங்கே செல்ல இருக்கிறோம். அந்த வீடியோவை அடுத்ததாக வெளியிடுவோம். நன்றி, வணக்கம்.